+2 வரைக்கும் படிச்சிருக்கேன். டைப்ரைட்டிங் போத் ஹையர் படித்தேன். அப்புறம் டேட்டா என்ட்ரி படித்தேன். அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துருக்கேன். ஒரு இன்கம் போதாதுன்ற ஒரு நிலைமை வந்துச்சு. ஏன்னா இப்போதான் கல்வி வந்து அப்பத்துலேருந்தே வியாபாரமாக தானே போய்கிட்டு இருக்கு. வீட்டுக்காரு மதுரையில இருந்தப்போ சிஐடியூல இருந்தாரு. சிஐடியூல இருந்ததுனால கம்பெனி நிர்வாகத்தால பழிவாங்கப்பட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சவரு. ரோட்ல போகும்போது ஒரு பொம்பளை தானே, நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்துட்டு அப்படி ஒரு லுக் விட்டு போவாங்க. அப்படி ஆம்பளையா பொம்பளையா ஓவர்டேக் பண்றது? ஆம்பளைதான். அப்போ அப்படியாப்பா நீ அவனா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் திருப்பி ரேஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி நான் ஒரு லுக் விட்டு போவேன். அந்த டிரைவிங் சீட்ல ஆம்பளையே பார்த்து பழகினவங்களுக்கு பெண்ணை பார்த்தானா எக்ஸிபிஷன்ல பாக்குற மாதிரி தான் பாக்குறாங்க. இடம் வந்துச்சு, இறங்கி எனக்கு அடுத்த வேலைக்கு இறங்கினா இல்ல உன் பேர் சொன்னதான் இருக்கணும். வெறுப்படுத்து அடிச்சான்னு வச்சுக்க, அவ்வளவுதான், இறங்கடா முதல்ல அப்படின்னு. வணக்கம் நேயர்களே, இது அறிந்தும் அறியாமலும். இன்னைக்கு நம்ம யார பார்க்க வந்திருக்கோம் தெரியுமா? உமன் ஆட்டோ டிரைவர் அண்ட் கம்யூனிஸ்டான நம்ம சாந்தி அக்காவை தான் பார்க்க வந்திருக்கோம். வணக்கம்க்கா. வணக்கம் அக்கா, முதல்ல இந்த ஃபீல்ட எதுக்குக்கா சூஸ் பண்ணீங்க? என்ன காரணம்? ஆக்சுவலா வந்து நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். டைப்ரைட்டிங் போத் ஹையர் படித்தேன். அப்புறம் டேட்டா என்ட்ரி படித்தேன். அந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துருக்கேன். அப்புறம் அப்போ கல்யாணத்துக்கு அப்புறமா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 2வது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைங்க பார்த்துக்க ஆள் இல்லைன்றப்போ எந்த வேலைக்குமே போல, வீட்டில் தான் இருந்தேன். என் ஹஸ்பண்டோட ஒரே ஒரு இன்கம் மட்டும் வச்சு தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் குழந்தைங்க கொஞ்சம் வளர வளர ஒரு இன்கம் போதாதுன்ற ஒரு நிலைமை வந்துச்சு. ஏன்னா இப்பதான் கல்வி வந்து அப்பத்துலேருந்தே வியாபாரமா தானே போய்கிட்டு இருக்கு. ஆமா ஆமா. ஸோ அந்த கல்வி வியாபாரமா போற இடத்துல நாமளும் ஒரு தரமான கல்வியை நாம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அடிப்படையில அப்போதைக்கு பக்கத்துல இருந்த ஒரு சின்ன ஸ்கூல்ல நம்ம சேர்த்தோம். ஆனா வளர வளர பொருளாதார தேவைகள் அதிகரிக்கும் போது இன்னொரு இன்கமும் நமக்கு தேவைப்படுதுன்ற இது வரும்போது என்ன பண்ணலாம், வேற வேலைக்கு போனானாக்கா காலையில போனா நைட்டு தான் வர முடியும். ஸோ வீட்டுக்கு வந்து நடுவில் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்க முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அப்போதான் இங்கதான் பிறந்து வளர்ந்ததுனால இங்க இந்த ஏரியால இருக்கவங்க எல்லாமே என்னோட வெல்விச்சர்ஸ் தான். அப்போ அவங்க தான் எனக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நீ தைரியமா இருக்கு இல்ல, நீ இப்போ அப்பதான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு ஃபீல்டுல வர்றாங்க. அந்த ஃபீல்டுக்கு வரும்போது ஒரு 10-15 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஓட்டுறாங்களே, நீ தான் ரொம்ப தைரியமான ஆளாச்சு, எதையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய துணிச்சல் இருக்குல்ல, நீ வந்து டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து ஆட்டோ ஓட்டலாமேன்னு சொல்லி ஒரு சின்ன இதுதான் கொடுத்தாங்க. அதை நான் அப்படியே கெட்டியமா புடிச்சுட்டு உடனே 2003 டிரைவிங் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணேன், வாங்கினேன். வாங்கினதுக்கு அப்புறம் வாடகைக்கு ஆட்டோ ஓட்டுறதுக்கு கேட்டேன். ஜென்ஸ் கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. ஆமா ஆமா. ஆனா அதுலயும் ஒரு லேடி போயிட்டு கேட்டானாக்கா எப்படி தருவாங்க? ஏதாவது ஒண்ணு இடிச்சு டேமேஜ் ஆகி போச்சுன்னா இவங்க கிட்ட கிளைம் பண்ண முடியாது, லேடிங்கிறதுனால பிரச்சனையா இருக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஓ இது அப்புறம் நான் யோசிச்சேன், சரி சொந்தமா வாங்கலாம்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இல்லை. அப்போ நம்ம இங்க உள்ள தோழர்கள், தம்பி, ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சொன்னாங்க டிக்கில போய் கேட்கலாம், அதுக்கப்புறம் தாட்கோல போய் கேட்கலாம் அப்படின்னு ஒரு 2-3 இடம் சொன்னாங்க. எல்லா இடத்துக்குமே போனேன். தாட்கோ மட்டும் SC STக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து எனக்கு அது எலிஜிபிள் இல்லை. அதனால நான் என்ன பண்ணிட்டேன், தாட்கோல இருந்து தாட்கோ டிக் இதெல்லாம் தாண்டி வந்த அப்புறம் கிண்டி எஸ்டேட் உள்ள அந்த சிறுதொழில் முனைவோர் இதுல வந்து PMRYல லோன் கொடுக்குறாங்கன்னு அங்க போய் அணுகுனாங்க. போயினப்போ எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, லோன் எல்லாம் ஓகே தரேன்னுட்டாங்க. ஆனா அந்த டைம் வந்துட்டு 2004 எண்டுல
ஆட்டோ பர்மிட் எல்லாம் ஃப்ரீயா கொடுத்துட்டு இருந்தாங்க. 2004 எண்டுல வந்து பர்மிட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பர்மிட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனா எனக்கு லோன் சாங்ஷன் ஆயிடுச்சு. பிஎம்ஆர்ஒய்ல எல்லாமே எல்லா பேப்பரும் பக்காவா இருக்கு, ப்ராப்பரா வச்சுங்க. பர்மிட் மட்டும் இல்ல, க்ளோஸ் பண்ணிட்டேன்ட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ஐநாவரம் ஜேடிசியில போய் கேட்டதுக்கு இல்லம்மா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் திருப்பியும் கிண்டி ஆபீஸ்க்கே வந்தேன். அதுல வந்து ஜோனல் ஆபீசரையே போய் பார்த்தேன். ஜோனல் ஆபீசரை போய் பார்த்து சொன்னப்போ, சார் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு, பர்மிட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொல்றாங்க சார் அப்படின்னு. அப்போ அவர் எழுதி கொடுத்தாரு, இஷ்யூ ஃபார் ஸ்பெஷல் பர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்தாரு. என்னோட பர்மிட்டை இன்னமும் கிண்டல் பண்ணுவாங்க எல்லாரும். அக்கா வந்துட்டு போராடி வாங்கிச்சு பர்மிட் க்ளோஸ் பண்ண பீரியட்ல ஃப்ரீ பர்மிட் வாங்குச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதான் போராடி தான் வாங்கணும். கிட்டத்தட்ட அது ஒரு குழந்தை சுமந்து பெத்த மாதிரி தான். 10 மாசம் நான் அதுக்கு கஷ்டப்பட்டேன். அந்த வண்டி வாங்குறதுக்கு ஒரு ப்ராசஸா பண்ணி இது எல்லாம் இங்க திரும்பி வண்டி வாங்குறதுக்கே ஒரு பெரிய போராட்டம் தான். அந்த போராட்டத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சேன். என்னோட விடாமுயற்சி, தன்னம்பிக்கை தான் அதுக்கு காரணம். இன்சூரன்ஸ் இத பத்தி எல்லாம் நீங்க சிஐடியும் சொல்றனால இந்த கேள்வியை கேக்குறேன். நீங்க கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல கொண்டவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். எப்படிக்கா கம்யூனிஸ்டுக்குள்ள வந்தீங்க? ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து எல்லாருக்கும் உதவுற குணம் இருக்கு. அது எங்க அப்பா கிட்ட உள்ளது. எங்க அப்பா வந்து யாரு என்ன கேட்டாலும் தனக்கு இல்லைன்னாலும் கொடுத்துருவாரு. அதே குணம் எனக்கு. உதவுற மனப்பான்மை இருந்தது. கம்யூனிஸ்டுகளோட சித்தாந்தம் என்ன? உதவுறதுதான். அதாவது பசிச்சவங்களுக்கு உணவு கொடுக்கறது தானே. நம்ம ஒரு 2 இட்லி வச்சிருக்கோம், நம்ம கிட்ட வச்சிருக்கவங்க ஒரு பக்கத்துல பசிக்குதுன்னா நம்ம ஒண்ணு எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு இந்த சாப்பிடுன்னு தான் கொடுப்போம். சாப்பிடுறியான்னு கேட்க மாட்டோம், சாப்பிடுன்னு தான் சொல்லுவோம். சாப்பிடுறியான்ற கேள்விக்கே இடம் கிடையாது. சாப்பிடுன்னு கையில கொடுத்து வம்படியா சாப்பிட சொல்லுவோம். அதானே, அதான் கம்யூன். கம்யூன்ன்ற அர்த்தம் அதானே. அப்படிதான் அதுல ஈர்க்கப்பட்டு முதல்ல இந்த சிஐடியூல சங்கத்துல சேர்ந்து, அதுக்கப்புறம் இது அந்த கம்யூனிஸ்ட்ல இதுல சேர்த்ததும் முருகன் தான். அப்படிங்களா? ஆமா, முருகன் தான் வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணி ஆதரவாளர் கூட்டங்கள் அட்டன் பண்ணி கட்சி கூட்டங்கள் அட்டன் பண்ணி. வீட்டுல எதுவும் சொல்லியாக்க? ஏன்னா கம்யூனிஸ்ட் அப்படின்னா என் தம்பி வந்து சின்ன வயசுல இருந்தே டைபில வளர்ந்து இன்னைக்கு இந்த பகுதி செயலாளர். அப்படிங்களா? அப்ப குடும்பமாவே வந்து அரசியல். வீட்டுக்காரு மதுரையில இருந்தப்போ சிஐடியூல இருந்தாரு. சிஐடியூல இருந்ததுனால கம்பெனி நிர்வாகத்தால பழிவாங்கப்பட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சவரு. அப்படிங்களா? ஆமா, எங்க வீட்டுக்காரு அவரு வந்து ஐடிஐ டர்னரு. சரி. அப்ப மதுரையில இருந்தப்போ கம்பெனி நிர்வாகத்தால பழிவாங்கப்பட்டவர். அதனால எனக்கு சிஐடிக்குள்ள போறதோ கட்சிக்குள்ள போறதோ ஒரு பெரிய இதெல்லாம் யாரும் எனக்கு எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கல. ஏன்னா வீடே ஃபேமிலியே வந்து அரசியல் ரீதியா இருக்கறனால என்னுடைய மனசும் வந்து எல்லாருக்கும் உதவி செய்யணும்ன்ற மாதிரியான மனசுதான். சோ எல்லாமே கோயின்சைட் ஆன உடனே அது போறதுக்கு எனக்கு ஈஸி ஆயிடுச்சு. அதனாலதான் அப்படி நான் அந்த சிஐடி அமைப்புக்குள்ளேயும் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராகவும் சேர்ந்தேன். கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் சொல்லிக்கிறது ஒரு பெரிய கௌரவம்னு நான் எனக்கு கர்வத்தோட சொல்லுவேன். கண்டிப்பாக்கா, கண்டிப்பா. சரிக்கா, இப்போ நீங்க ஆட்டோ டிரைவரா டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸ் என்னவாக்கா இருக்கும்? ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு ஒன்றும், அதாவது நான் வண்டி ஓட்ட வந்த புதுசுலலாம் அந்த 2005-06 பீரியட்லலாம் வந்துட்டு கொஞ்சம் படிச்சவங்க படிக்காதவங்கன்ற வித்தியாசம் இல்லாம அந்த பொறாமைன்ற எண்ணமும் இருக்கு. அதே சமயம் நல்ல எண்ணமும் இருக்கு. ஓகே. அந்த நல்ல எண்ணம் படிக்காதவங்க கிட்டதான் அதிகமா இருந்துச்சு. பொறாமை யாருக்கிட்டக்கா? பொறாமை யாருக்கிட்டன்றது ஒரு சில பேர், அது வந்து என்ன சொல்ல முடியும், அவங்களுக்கான புரிதல் இல்ல. அந்த நோக்கத்துலதான் நான் பார்த்தேன். அத எந்த மாதிரி உங்களை நடத்துனாங்கன்றது இல்ல. ஒண்ணு ரோட்ல போகும்போது ஒரு பொம்பளை தானே, நம்ம ஓவர்டேக் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போவாங்க. பார்த்துட்டு அப்படி ஒரு லுக் விட்டு போவாங்க. அப்படி ஆம்பளையா பொம்பளையா? ஓவர்டேக் பண்றது ஆம்பளைதான். அப்போ அப்படியாப்பா நீ அவனா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், நான் திருப்பி ரேஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி கூப்பிட்டு போவேன். சரி சரி. நான் வந்து ஆணுக்கு பெண் சலைச்சவ இல்லன்றத நிரூபிக்கதான் நம்ம இந்த லைன்லயே வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்கிட்டயே வந்து இந்த வேலையை காமிச்சோம்னாக்கா நான் சும்மா விடுவேனா? நான் ரேஸ் பண்ணி முன்னால போயிட்டு அப்புறம் ஸ்லோ பண்ணிட்டு உனக்கு நான் எந்த வகையிலயும் குறைஞ்சவ இல்லைன்றது காமிச்சிட்டு போயிடுவேன். மற்றபடி போய் சண்டை போடுறது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தர் பாத்துக்கணும், பேசிக்கணும், ஒருத்தர் உதவி அப்படி பாத்துக்கணும் இல்லையா? அதனால அப்படி அந்த எண்ண போக்கத்துல போயிடுவேன் நானு. சரிக்கா, நீங்க அப்போ ஓட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆயிடுச்சு. ஆரம்பிச்ச புதுசுல வந்து பெண் ஆட்டோ ஓட்டுறது ஒரு மாதிரி பாத்திருப்பாங்க, இப்போ ஒரு மாதிரி பாக்குறாங்க. என்னக்கா வித்தியாசம் இருக்கு? இல்ல, அப்பவும் சரி இப்பவும் சரி என்ன பாக்குறது,
அந்த டிரைவிங் சீட்ல ஆம்பளையே பார்த்து பழகினவங்களுக்கு பெண்ணை பார்த்தானா எக்ஸிபிஷன்ல பாக்குற மாதிரிதான் பாக்குறாங்க. எக்ஸிபிஷன் பாக்குறதுக்கான அர்த்தம் என்னன்னா, எக்ஸிபிஷன் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு அதிசய பொருள். அந்த அதிசய பொருளை பாக்குற மாதிரிதான் இன்ன வரைக்கும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாக்குறவங்க எல்லாம் இப்படி அவசரத்துல போகும்போது கிராசிங் பண்ணும்போது இப்படி பாராட்டிட்டு போவாங்க, இல்ல கூட வந்து வெல்டன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஏதாவது பாராட்டிட்டு தான் போவாங்களே ஒழிஞ்சு இந்த மாதிரியான இதுவும் இல்ல. ஒரு டி நகர் பனகல் பார்க்க கிராஸ் பண்ணும்போது ஒரு பென்ஸ் கார் எனக்கு கிராஸ் ஆகுது, உள்ள கருப்பு கண்ணாடி போட்டு ஏத்திக்கிட்டு கிராஸ் ஆகுது. சரி, நான் அந்த கார் ரைட்ல போகுது, நான் லெப்ட்ல போறேன். அந்த காரு டிரைவர் ஓட்டிட்டு போறாரு, ஓனர் பக்கத்துல உட்காந்து போறாரு. அவர் கொஞ்சம் வயசானவர் தான். காரு டோரை இறக்கி கைய காமிச்சு வெல்டன்னு சொல்லிட்டு போறாரு. அவ்வளவு சந்தோஷமாயிடுச்சு. ஐயோ, எவ்வளவு பென்ஸ் கார்ல போறவங்க பெரிய பணக்காரனா தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பாராட்டக்கூடிய அந்த மனசு இருக்கு இல்லையா, அந்த மனசுதான். அந்த மனசு அதாவது எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும் இப்படி இருக்கும். இந்த சமுதாயத்துல எல்லாத்தையுமே பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ பழகிக்கிட்டேன். அதுவும் இந்த இயக்கத்துக்குள்ள வந்தவொடனே நிறைய கத்துக்கிட்டேன். அப்புறம் உங்க டே டு டே லைஃப் எப்படிக்கா இருக்கு இந்த ஆட்டோ ஓட்டுனரா? டே டு டே லைஃப் வந்துட்டு எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, நம்மளோட சொந்த கவலைகள் எல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு வண்டியில உட்காந்துட்டேன்னாக்கா பசங்களா மிங்கிள் ஆயிடுவேன். எல்லாமே ஸ்கூல் பசங்க தானே ஏத்துறேன். காலையில 7:45 வண்டி எடுத்தேன்னா கண்டினியூஸா வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அதுங்க வந்து எல்லாம் நம்ம பசங்க மாதிரிதான் ஜாலியா பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு தப்பு பண்ணா கண்டிச்சுட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னுட்டு எந்த இடத்துல விளையாடணுமோ அந்த இடத்துல விளையாடணும், எந்த இடத்துல கண்டிக்கணுமோ அந்த இடத்துல கண்டிச்சிருவேன். பொம்பளை பிள்ளையா இருந்தா ரொம்ப அட்வைஸ் பண்ணுவேன். நான் இப்படியெல்லாம் இருக்கணும் அப்படியெல்லாம் இருக்கணும், நல்லா படிங்க. அந்த மாதிரி தான் டே டு டே லைஃப்ல போயிட்டே இருக்கு. நம்ம சொந்த கவலைகளை தூக்கி ஓரம் வச்சுட்டு தான் நம்ம டிரைவிங் லைனுக்கு வந்தோம்னாக்கா நம்ம அதெல்லாம் மறந்துடுவோம். மறந்துருக்கும் போது தான் நம்ம இப்பவும் என்ன எல்லாரும் கேக்குறாங்க, உன்னை பார்த்தா தெரியல இத்தனை வருஷமா வண்டி ஓட்டுற, இவ்வளவு ஏஜ்னு தெரியல. அதாவது அது மனசுதான் காரணம், எதையுமே வச்சுக்க கூடாது. சரிக்கா, இப்போ நீங்க நைட் டிரைவிங்லாம் போவீங்கல்ல, அப்பெல்லாம் எதனா இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருக்கீங்களாக்கா? ஏன்னா ஒரு ஆண் ஆட்டோ டிரைவர் போறதுக்கும் பெண் ஆட்டோ டிரைவர் போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பேசஞ்சரே என்ன வேணாலும் பண்ணலாம், ஆனா அது மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஃபேஸ் பண்ணது இல்ல. நான் போயிருக்கேன். அப்போ கொஞ்சம் இந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வரைக்கும் கொஞ்சம் ஏஜ்டா இருக்கவங்க எல்லாம் ரயில்வே ஸ்டேஷன்ல கொண்டு போய் உள்ள விடுறது, உள்ள விட்டுட்டு அவங்கள கம்பார்ட்மெண்ட்ல உட்கார வச்சுட்டு வருவேன், பார்க்கிங்ல போட்டுட்டு. அந்த மாதிரிலாம் பண்ணுவேன். இப்ப நான் பண்றது இல்ல. ஏன்னா அந்த இந்த ஐபிஎம் லைட் அடிக்கிறாங்கல்ல, அது கண்ணு கூச வைக்குதா, கண்ணு கூச போதும்போது அது ரொம்ப விபரீதமா போயிடுது. அதனால நைட்டு இதை வந்து இப்ப நான் குறைச்சிட்டேன், போறது கிடையாது. ஆனா சின்ன பிள்ளையா இருக்கும் போல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? இல்ல, அப்பெல்லாம் கூட இஷ்யூ எல்லாம் ஒண்ணு நைட்ல எல்லாம் ஒண்ணு ஃபேஸ் பண்ணதே கிடையாது. அப்படியே இருந்தா கூட யாராவது பக்கத்துல ஜென்ஸ் வந்தாங்கன்னா எந்த பக்கம் போறீங்க, கூட துணைக்கு வரணுமான்னு கேட்கத்தானே செய்வாங்களே ஒழிஞ்சு இஷ்யூ பண்ற அளவுக்கெல்லாம் நான் எதுவும். பேசஞ்சர் ஏதோ தப்பா நடந்தா? பேசஞ்சர் வந்து ஒரே ஒரு தடவை ஏற்றி விட்டாங்க. இங்க நம்ம ஏவிஎம் தியேட்டர் இருக்கு இல்லையா, அங்கிருந்து ரொம்ப ஃபுல் தண்ணில வரும்போது அவரால் நடக்கவே முடியல. அந்த பர்சனால கூட ஒரு சின்ன பையன் வந்திருந்தான். அவன் அந்த பக்கம் நான் கிராஸ் ஆகி வரும்போது எம்டியா தான் வரேன். அவன் சொன்னான், அக்கா இவரால ரொம்ப தண்ணி அடிச்சிட்டாரு, நடக்க முடியல, இந்த ரோட்ல தானே போறீங்க, இந்த ரோடு எண்டல விட்டுருங்க. சரிப்பா நான் விட்டுறேன், ஏத்தி விடுங்க. ஏத்தியாச்சு. சரி. ஆனா இறங்கும் போது அக்கா உன் பேர் என்ன, அக்கா உன் பேர் என்ன, அக்கான்னு சொல்லிட்டேன். அப்புறம் எதுக்கு என் பேர் கேக்குற, நீ தள்ளாடுற நடக்க முடியலன்னா கூட்டிட்டு வந்து இங்க விட்டேன். இடம் வந்துருச்சு, இறங்கி எனக்கு அடுத்த வேலை இருக்கு இறங்கினா. இல்ல உன் பேர் சொன்னதா இருக்கணும், செருப்படுத்து அடிச்சான்னு வச்சுக்க, அவ்வளவுதான், இறங்கடா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டீங்களா? அவ்வளவுதான். அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். ஆக்சுவலா நான் இந்த காக்கி சட்டை போட வேண்டியது இல்ல, இன்னொரு காக்கி சட்டை போட்டு ரிட்டையர் ஆகி பென்ஷன் வந்திருக்கணும். சரிக்கா, இப்போ வந்து நீங்க ஆட்டோ ஓட்டுநரா இருக்கீங்க. சமீப காலமா சில நியூஸ்லாம் வருது இல்ல, பைக் ரைடர்ஸ்னால ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, வருமானம் குறையுதுன்னு சொல்லி. உண்மையாவே பைக் ரைடர்ஸால நீங்க பாதிக்கப்படுறீங்களாக்கா? கண்டிப்பா 100% பாதிக்கப்படுறோம். இன்னைக்கு காலையில டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை சந்திச்சு அது சம்பந்தமா பேசிட்டு வந்திருக்கோம். அதாவது பைக் டாக்ஸி தொழிலா செய்யறவங்க செய்யல, அவங்க செகண்ட் இன்கம் தேர்ட் இன்கம் பாக்குறாங்க. அதாவது வேற வேலை இல்லாதவங்க பைக் டாக்ஸி எடுத்து செய்யறாங்க. ஆனா அப்படி செய்யறவங்களுக்கு ஒரு முறைப்படுத்தணும்னா என்னன்னா, இப்போ ஓன் வெஹிக்கிள் 2 வீலர் வந்து சொந்த பயன்பாட்டுக்கு இருக்கிறத சொந்த பயன்பாட்டுக்கு வச்சுக்காம இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஆப்பை ஓபன் பண்ணி அதுல பணம் சம்பாதிக்கிறது முறையற்றது. அதுல ஆக்சிடென்ட் ஆகி செத்து போனாக்கா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் வருஷத்துக்கே 1500 ரூபாய் தான் கட்டுவாங்க. அதுல இருந்து இறந்து போனவனுக்கு எப்படி இன்சூரன்ஸ் கொடுக்க முடியும்? இறந்து போனவனுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கணும்னா அந்த வண்டி எல்லோ போர்டா இருக்கணும்.
அக்கா ஆனா என்னன்னா ஆட்டோல வர்றதுக்கு காசு அதிகமா இருக்குல்லக்கா, அதனால தானக்கா பைக்கை சூஸ் அப்படி பண்றாங்க. கிடையவே கிடையாது. அதுக்கும் காரணம் இருக்கு. இந்த அரசாங்கம் மீட்டர் கட்டணமும் ஆன்லைன் செயலியும் ஓபன் பண்ணி கொடுத்துச்சுன்னா எல்லாருமே ஆட்டோல வருவாங்க. இந்த பைக் டாக்ஸி போயிடும். இப்ப இருக்கிற ஓலா, ஊபர், ரேபிடோங்கிற இந்த கார்ப்பரேட் நிறுவனமான அந்த இதுவும் போயிடும். அது சம்பந்தமா தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருக்கு. மீட்டர் போட்டா அப்ப கரெக்டா வசூல் பண்ணி மீட்டர் அதாவது கட்டுப்படியாகக்கூடிய மீட்டர் கட்டணத்தையும் இந்த ஆன்லைன் ஆப்பையும் அரசாங்கமே உருவாக்கி கொடுத்துச்சுன்னா சரி. இந்த பைக் டாக்ஸியும் இருக்காது. பைக் டாக்ஸி ஓட்டணுங்கிறது சில பேர் வந்து ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. பட் அது சின்ன பசங்க ஓட்ட 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 என்ன ஆகும், அந்த நடு முதுகெலும்பு இருக்குல்ல, ஸ்பைனல், ஆமா அந்த ஸ்பைனல் போயிட்டு அவங்களோட எதிர்காலமே போயிடும். எனக்கு எப்படி சொல்றீங்க, உண்மையா என்ன? கண்டிப்பா. அதாவது ஒரு அதுல நல்ல வருமானம் வருதுலக்கா. வருமானம் வருதுன்னு பார்த்தேன்னாக்கா, அந்த நபர் 40 வயசுக்குள்ளக அந்த அந்த நடுமுதுகு போய் படுக்கையில விழுந்துடணும். தொடர்ந்து ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் பைக் ஓட்டுனா அந்த நடுமுதுகு என்ன ஆகும், ஸ்பைனல் கார்டு போயிடும். வாழ்க்கை நடத்தவே பிரயோஜனம் இல்லாம ஆயிடும். நீ என்ன சம்பாதிச்சு என்ன பண்ண முடியும், எதை அனுபவிக்க முடியும்? குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்க முடியுமா? குழந்தை குட்டிங்களோட வெளியே போயிட்டு வர முடியுமா? இல்ல வெளியில இருக்கிற நல்லது கெட்டதை அனுபவிக்க முடியுமா? எதையுமே அனுபவிக்க முடியாது. சரிக்கா, தவறான அணுகுமுறை அது. அது நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அது தப்பு. அவங்களோட இளைஞர்களோட வாழ்வை சீரழிக்கிறது. சரி ஓகே, நீங்க ஆட்டோ டிரைவர் ஆனதுமே உங்க லைஃப்ல நடந்த பெஸ்ட் மொமெண்ட் என்ன, ஒஸ்ட் மொமெண்ட் என்னக்கா? பெஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு சொன்னாக்கா ஒரே நாள்ல 2 நடந்தது. என்னது? என்னன்னா என்னோட ஆட்டோல ஃபர்ஸ்ட் வாங்கின ஆட்டோ நான் சொன்னேன் இல்லையா, அப்ப இது எத்தனாவது ஆட்டோ? இது 3வது ஆட்டோ. ஓ சரி சரி சரி. அந்த ஆட்டோல சிஐடி கொடி வரைஞ்சிருப்பேன். அப்ப வந்து இந்த ஆட்டோ ஓட்டும் போது ஜெயலலிதா கொஞ்சம் ஆட்டோ கொடுத்தாங்க. அம்மா கொடுத்த ஆட்டோவான எந்த அம்மாவும் கொடுக்கல. நான் கஷ்டப்பட்டு வாங்கின ஆட்டோன்னு பெருசா சிஐடி கொடி வரைஞ்சி போட்டேன். பின்னால வந்து எழுதினேன், இழப்பதற்கு ஒன்றுமில்லை, பெறுவதற்கோ பொன்னுலகம் காத்திருக்கிறதுன்னு எழுதிட்டேன். ஒரு பையன் வந்து சின்ன வயசு பையன்தான், என் வண்டியை கிராஸ் பண்ணி நிறுத்தி என்கிட்ட பேசிட்டு போறான். அக்கா, நான் செய்த வேலையை நிறுத்திட்டு சொந்த தொழில் பார்க்க போறேன். நீங்க வண்டியில எழுதியிருக்க வாசகம் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு. ரொம்ப உற்சாகமா நான் செய்யற வேலையை செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்போ உங்க ஆட்டோல ஓட்டின வாசகம் மத்தவங்களை இன்ஸ்பயர் பண்ணாத பெஸ்ட் மொமெண்ட்னு சொல்றீங்க. பெஸ்ட். இன்னொன்னு வந்துட்டு அதே டைம்ல அன்னைக்கு நானும் போறேன், இன்னொரு ஆட்டோ பக்கத்துல போகுது. அந்த ஆட்டோல பேசஞ்சர்ஸ் போறாங்க. அவங்க கையில ஒரு 8 மாசம் 9 மாசம் ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த பெண் குழந்தை இந்த பக்கத்துல இருந்து தலையை வெளியே விட்டு பாக்குது, என்ன பார்த்து சிரிக்குது. ஏன்னா அவங்க போற ஆட்டோல டிரைவிங் சீட்ல இருக்கிறது ஒரு ஆண், தன்னுடைய அப்பா மாதிரி ஒரு ஆண் இருக்காரு. ஆனா இந்த பக்கம் போற ஆட்டோல தன்னோட அம்மா மாதிரி ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்களேன்னு பார்த்து சிரிக்குது. எட்டி பார்த்து சிரிக்குது. என்ன நான் வந்து கொஞ்சம் வேகமா போயிட்டேன்னா மறுபடியும் தலையை வெளியே விட்டு எட்டி பாக்குது. அப்ப ஸ்லோ பண்ணி அந்த ஆட்டோ வர வரைக்கும் ஸ்லோ பண்ணி பார்த்து சிரிச்சுட்டு பாய் சொல்லிட்டு போனேன். அந்த குழந்தை 9 மாசம் 8 மாசம் குழந்தைக்கு கூட தெரியுது அந்த டிரைவிங் சீட்ல ஒரு ஆண் தான் இருப்பான். ஆனா ஒரு அம்மா மாதிரி ஒருத்தவங்க உட்கார்ந்து போட்டு போறாங்களேன்றத ஒரு அதோட மூளையில பதியுது இல்ல. பெரிய விஷயம், பெரிய விஷயம் இல்ல. ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் நிறைய இன்டர்வியூல இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். நிறைய, அதாவது என்ன மனசை தொட்டதுன்னு சொல்லலாம். அத மனசை தொட்ட நிகழ்ச்சினாக்கா எனக்கு அதுதான் சொல்லலாம். சரிக்கா, 2 இதுவும் ஒரே நாள்ல நடந்துச்சு. கிண்டி பிரிட்ஜ் மேல நடந்துச்சு. சரிக்கா, அப்படியே அந்த ஒஸ்ட் மொமெண்ட்டுக்கா, ஆட்டோ டிரைவர் ஆனதுல இருந்து ஒஸ்ட் மொமெண்ட் இது நடந்திருக்கவே கூடாது என் வாழ்க்கையில அப்படின்னு நீங்க நினைச்சது என்ன? ஒஸ்ட் மொமெண்ட் அப்படின்னு பார்த்தாக்கா 2010ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. நைட்டு 9:15 மணி. இந்த 10th 12th பசங்களை எல்லாம் டி நகர்ல டியூஷன் முடிச்சுட்டு 9:15க்கு நான் வரேன். அது வந்து 2010 டிசம்பர் 13. 9:15க்கு இந்த ஜங்ஷன் தான், இந்த கேஎம் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அந்த ஜங்ஷன் தான். நான் ஜங்ஷனை கிராஸ் பண்ணிட்டேன். எதுல இருந்து ஒரு டாட்டோ சுமோ வருது. அவனும் இண்டிகேட்டர் போட்டுதான் வர்றான். நான் வந்து ஜங்ஷன் கிராஸ் பண்ண போறேன். அந்த இப்ப ஏபி சூப்பர் மார்க்கெட் இடத்துல வந்து சரவணபவன் வீடு இருந்தது. அந்த வால்ல எல்லாம் வந்து வால் முன்னால எல்லாம் நிறைய மரம் இருக்கும், நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அவன் கண்டினியூஸ் டியூட்டி செஞ்சதுனால அந்த மரம் இருக்கிற இடத்துலதான் ரைட் இருக்குன்னு நினைச்சு கொண்டாந்து நேரா என் வண்டியில விட்டான். ஸ்ட்ரைட் மோதிச்சு. 2 வண்டியும் அந்த டாட்டா சும்மா இப்படி மோதிச்சு, என் வண்டி மோதிச்சு. போன உடனே சேஸ் உள்ள போயிடுச்சு. இது வந்து இப்படி மாட்டி நானும் உள்ள மாட்டிக்கிட்டேன். அப்புறம்
அதுக்கப்புறம் உடனே டமால்னு சத்தம் கேக்குதுல்ல, ஒரு ஆட்டோ சும்மாவும் ஆட்டோ மோனா எவ்வளவு சவுண்ட் கேக்கும். ஆமா ஆமா. அவங்க எல்லாம் பக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம், பக்கத்துல அங்க ஒரு டீ கடை இருந்தது, எல்லாம் ஓடி வந்துட்டாங்க. எல்லாம் ஓடி வந்து ஒரு பக்கத்தை மட்டும் அந்த இதை வளைச்சி ஒரு காலை எடுத்து திருப்பி அந்த வழியாவே நான் வெளியே வந்து நடந்தே நான் கேஎம் ஹாஸ்பிட்டல் போனேன். பல்லு கண்ணாடி, அந்த கண்ணாடி உடைஞ்சி மூஞ்சி நெஞ்சு எல்லாம் ஃபுல்லா கண்ணாடி தோல். அது எத்தனாவது ஆட்டோக்கா? இது 3வது ஆட்டோ? ஃபர்ஸ்ட் ஆட்டோ. ஃபர்ஸ்ட் ஆட்டோ. அதுதான் சொன்னேனே 2010ல. சரி சரி சரிக்கா. அதுதான் ரொம்ப ஒஸ்ட் மொமெண்ட்னு சொல்லி. ஒஸ்ட் அதுதான். ஏன்னா அது நடந்திருக்க கூடாது, நடந்ததுனால இல்ல. இருந்தாலும் கிளைம் பண்ணோம், இருந்தாலும் அது ஒரு கஷ்டமானதான மெமரி. ஆட்டோவை பார்த்தவங்க நான் உயிரோட இல்லைன்னு நினைச்சிட்டாங்க. ஆட்டோ அந்த அளவுக்கு டேமேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அத போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆக்கி, அப்ப சங்கம் நிறைய உதவி செய்யுது. அப்ப சங்கத்துல பொதுச்செயலாளர் இந்த கருணாகரன் கூடவே இருந்து கேஸ் போடுறது எல்லாமே பண்ணி, தோழர்கள் கூடவே இருந்து எல்லா உதவியும் பண்ணாங்க. ஆட்டோ ஓட்டுனரா ரொம்ப வருமானம் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா அது உண்மைதானா? உங்களுக்கு எவ்வளவுக்கா வருமானம் வருது ஒரு நாளைக்கு? லைஃப் ரன் பண்றதுக்கு கரெக்டா இருக்கா இல்லையா? அதாவது வருமானம் வருதுங்கிறது, நான் நான் வண்டி எடுத்த நாள்ல இருந்தே வெளியே ரன்னிங் சவாரி அவ்வளவு போறதில்ல. எடுத்த நாள்ல இருந்து எல்லாமே ஸ்கூல் ட்ரிப்பாவே ஆயிடுச்சு. ஸ்கூல் ட்ரிப் ஆனதுல இருந்து எல்லாமே மந்த்லி இன்கம் தான். அந்த மந்த்லி இன்கம் மே மாசம் ஒண்ணுமே இருக்காது, ஸ்கூல் இருக்காது. மற்ற ஸ்கூல்ல எல்லாம் எல்லாருமே 12 months பேமெண்ட்னு சொல்லி வாங்குவாங்க. பட் நான் அப்படி வாங்குறது இல்ல. இருந்தாலும் நான் என்னுடைய கட்டணமும் மற்றவங்கள கட்டணமும் வாங்குவது கொஞ்சம் வேறுபாடு இருக்கும். என்னுடைய கட்டணம் வந்து ரீசனபிளா இருக்கும். எல்லா கஸ்டமரும் வந்து பரவாயில்ல, உன்னுடைய கட்டணம் கரெக்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு அதிகமா வாங்குறேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓகே, அது வந்து ஒரு வேலை இல்லாத எங்க வீட்டுக்காருக்கு வேலை இல்லாத ஒரு 3 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு. உண்மைதானாக்கா? ஆட்டோக்காரங்க நிறைய காசு சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்றாங்களே. சம்பாதிக்கிறாங்கன்றது இல்ல, சம்பாதிக்கிறாங்க. சில பேர் வந்து அடாவடியா டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கட்டணம் வாங்கி சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதை சம்பாதிச்சு அதை குடும்பத்துக்கு செலவழிக்கிறாங்கன்னா இல்லையே. போதையில போகுது, தவறான வழிகள்ல போகுது, அப்படிதான் போகுது. பட் அப்படி இல்லை. நான் அதாவது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் எல்லாருமே பணம் சம்பாதிக்கிறது கஷ்டப்படுங்கிறதுனால தான் எல்லாருக்கிட்டுமே ஃபேர் வந்து நான் ரீசனபிளா வாங்குவேன். அதிகப்படியான கட்டணம் யாருக்கிட்டையும் வசூல் பண்ண மாட்டேன். இப்ப வரைக்கும் எனக்கு ஓகே தான். நான் சம்பாதிக்கிறது குடும்பம் நடத்தவும், என்னுடைய கடனை அடைக்கவும், என் குழந்தைகளை பராமரிக்கவும் கரெக்டா இருக்கும். சோ வேலை இல்லாம நிறைய பெண்கள் இருக்காங்க. அவங்க இந்த ஆட்டோ ஓட்டுநர் தொழிலை தேர்ந்தெடுக்கலாமா? அவங்களுக்கு நீங்க குடுக்குற அட்வைஸ் என்ன? குறிப்பா எல்லா பெண்களுக்குமே நீங்க குடுக்குற அட்வைஸ் என்ன? அதாவது இப்போ நான் ஓட்டினப்போ 10-15 பேர் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு 1000க்கு மேல சென்னை சிட்டி பூரா பெண்கள் ஓட்டுறாங்க. அதுலயும் இளம் பெண்களும் ஓட்டுறாங்க. விதவைகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், இப்படி எல்லா பெண்களுமே ஓட்டுறாங்க. அவங்களோட தைரியத்தை பாராட்டணும். இளம் பெண்களும் இந்த துறையில வர்றாங்க. நான் வண்டி ஓட்ட வந்தப்போ கிக்கர் அடிக்கணும், இப்ப அப்படி கிடையாது, செல்ஃப் ஸ்டார்டர் வந்துச்சு. அதனால பெண்கள் வந்து தைரியமா ஓட்ட வந்துட்டாங்க. தாராளமா, அதாவது படிச்சுட்டு வேற துறையில வேலைக்கு போனவங்க, படிக்காம வேற இந்த வேலைக்கு வரலாம்னு நினைக்கிறவங்க தாராளமா வரலாம். நமக்கு வந்து நம்மளோட தன்னம்பிக்கையை தான் மூலதனமா வைக்கணும். தன்னம்பிக்கையும் உழைப்பும் மூலதனமா வச்சு ஓட்ட ஓட்டுறதானா தாராளமா ஓட்டலாம். யாருமே வந்து ஏன் ஓட்ட வந்தேன்னு யாருமே கேட்கவும் மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்மளுக்கு இந்த தொழிலுக்கு போறோம்னா நம்மள சார்ந்தவங்க ஃபுல் சப்போர்ட்டா இருக்கணும். சப்போர்ட்டா இருந்தா தாராளமா இந்த தொழில வரலாம். தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தைரியமும் துணிச்சலும் இருந்தா எந்த பெண்ணாலும் எந்த துறையில வேணாலும் சாதிச்சு முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறது தான். ரொம்ப நன்றிக்கா. எங்களுக்கு தன்னம்பிக்கை ஸ்பீச் கொடுத்திருக்கீங்க. வாழ்க்கையில எப்படி வந்து ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. சோ எல்லாமே கைட் பண்ணிருக்கீங்க. உங்க அனுபவத்தையும் ஷேர் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி.